ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சூவிங் ப்ராசஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது நெக் ஷேப்டு ஃபேஸிங் கிளாத்தில் இந்த அவுட்டர் எட்ஜஸ் நெக் லைன் இருக்கு இல்லையா, ஸோ இதை ஸ்டிச் பண்ணுறோம். நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. தென் மெயின் மெட்டீரியல் ஃபேப்ரிக்லாம் அப்ளை பண்ணும். அண்ட் இப்போ கவனிங்க, ஸோ நெக்லைனில் நம்ம இந்த சென்டர் கிளாத்தை கட் பண்ணி எடுத்திருக்கோம். பட் ஷேப்டு ஃபேஸிங் கிளாத்தில் இந்த கிளாத்தை அப்ளை பண்ணியிருக்கோம். பட் இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 0.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் எடுத்து தான் இதில் கட் பண்ணியிருக்கோம். சேம் ஒர்க்கை நெக்லைன்லேருந்து 0.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் விட்டு பேலன்ஸ் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ராசஸ் எதுக்காக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, சில பேர் இதை மார்க் பண்ணிவிட்டு அண்ட் இங்கே நெக்லைனை கட் பண்ணி எடுத்துடுறாங்க. எப்படி மேம் அரேஞ்ச் பண்ணுறது, எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காகவே தான் இந்த ப்ராசஸை நான் அவங்களுக்கு கொண்டு வரேன். ஸோ இந்த கிளாத்தை நம்மளுடைய மெயின் ஃபேப்ரிக்லேயும் கட் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா இதை அப்படியே ப்ளேஸ் பண்ணலாம். ரைட் சைட் ஃபேஸிங் டுகெதரில் ஸ்டிச் பண்ணி கொண்டு வரலாம். அண்ட் இதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அண்ட் நெக்லைனில் அக்யூரேட்டாக கட் பண்ணி எடுத்திருந்தா எப்படி சூவிங் ப்ராசஸ் கொண்டு வர்றதுங்கிறது தான் இதில் நான் டீச் பண்ணுறேன். ஓகே, அண்ட் அரவுண்ட் தி நெக்லைன் 0.5 இன்ச் சீம் அலவன்ஸை மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு பேலன்ஸ் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருவோம். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு என்னவா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஷேப்டு ஃபேஸிங் பண்ணும்போது மெயின் ஃபேப்ரிக்லேயும் கட் பண்ணாமல் இருக்கணும். ஸோ அதுவும் ஒரு மெத்தடாக நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுறவங்களுக்கு இதை எப்படி டேலி பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றது தான். ஓகே, ரைட் சைட் ஃபேஸிங் டுகெதர்லாம் ப்ளேஸ் பண்ணுங்க இப்போ. ஓகே, ஸோ சென்டர் டு சென்டர்னு எப்படி மேட்ச் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த டாப்பை சென்டரில் அயன் பண்ண மார்க்கிங் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மார்க்கிங்க்கு நேராக ப்ளேஸ் பண்ணுங்க வி ஷேப்பை. ஓகே, அண்ட் சென்டராக நீங்கள் இந்த வி ஷேப் மார்க்கிங் வரா மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பெல் பின் ப்ளேஸ் பண்ணுங்கள். அண்ட் போத் சைட்லேயுமே ஷோல்டர் ஆண்ட ஒரு பெல் பின்னை ப்ளேஸ் பண்ணுங்கள். அண்ட் 0.5 இன்ச் நெக் லைனில் நம்ம இதை ஸ்டிச் பண்ணி கொண்டு வரோம். ஓகே, ஷோல்டர் சீம் அலவன்ஸில் இருந்தே நம்ம 0.5 இன்ச் சீம் அலவன்ஸை ஸ்டிச் பண்ணி கொண்டு வரோம். நெக்லைன் ஸ்டார்ட் பண்ணுற இடம் ஷோல்டர் பாயிண்ட். ஓகே, நெக் வித் பாயிண்டில் இருந்து அண்ட் பக்ரமோடைய எட்ஜில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணுமே தவிர பக்ரமோடைய மேலே, அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணக்கூடாது. பிறகு நெக்கோடைய ஆல் அரவுண்ட் ஸ்டிச் பண்ண பிறகு இந்த கார்னர் வி ஷேப் மட்டும் ஒன் மோர் டைம் ஸ்டிச் பண்ணுங்க. ஓகே, ஸோ டபுள் ஸ்டிச்சஸ் மஸ்ட். அண்ட் இந்த இடத்துல நம்ம நாச்சஸ் அப்ளை பண்ண பிறகு அண்டர் ஸ்டிச் அப்ளை பண்ணுறோம், அதாவது டாப் ஸ்டிச். ஓகே,
அண்ட் ஆல் அரவுண்ட் நெக்லைன் நாச்சஸ் அப்ளை பண்ண பிறகு அண்டர் ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணுறேன். இங்கே மட்டும் கவனமாக இருங்க. இந்த வி ஷேப் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டிச்சஸ் நியர்பை நம்ம நாச்சஸ் அப்ளை பண்ணணும். ஓகே, உங்களுக்கு இந்த ஃப்ளீட்ஸ் வராமல் இருக்கணும்னா நம்ம நாச்சஸ் இன்னும் நெருக்கமாக பண்ண வேண்டியது இருக்கு. Okay. So டாப் ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ண பிறகு உங்களுக்கு வி ஷேப் பக்காவாக வரணும். ஓகேவா? ஸோ நெக்குக்கு உண்டான ஷேப்டு ஃபேஸிங் ஓவர். ஓகே, அண்ட் ரவுண்ட் நெக் வித் வி ஷேப் நெக் லைன். ஓகே, ஸோ இந்த ப்ராப்பர் எட்ஜஸை நம்ம இன்டெப்த்தாக டர்ன் பண்ணி எடுக்கணும். ஓகே, ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டீமைன் கொடுத்த பிறகு இந்த ஷோல்டர் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும், ஷேப்டு ஃபேஸிங் கிளாத்துக்கும் அண்ட் மெயின் ஃபேப்ரிக்கும். ஓகே, ஸோ மெயின் ஃபேப்ரிக்கோடைய ஷோல்டர் லைனுக்கு நேராக தான் இது இருக்கும். ஓகே, அண்ட் எக்ஸஸ் பாயிண்ட்டை கட் பண்ணி எடுங்க. ஓகே, and next back part. And same process தான் நெக்லைன்ல இருந்து 0.5 inch seam allowance எடுத்துட்டு பேலன்ஸை கட் பண்ணிடுங்க. ஓகே, and ஷோல்டர் உடைய அவுட்டர் நெக்லைன் எட்ஜஸ்ல இருந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். Okay. And center back, right side facing together, same procedure தான். Okay. சென்டர் டு சென்டர்னு பிளேஸ் பண்ணுங்க. அண்ட் பெல் பின்னால் பிளேஸ் பண்ணிவிட்டு நெக்லைனில் 0.5 inch சீம் அலவன்ஸில் ஸ்டிச் பண்ணுறோம். Now shoulder join. Okay, so right side facing together, front and back, and shoulder edges பாருங்க. இந்த shaped facing join பண்ணுங்க. Okay, center seam. And 0.5 inch seam allowance-ல stitch பண்ணுறோம். Okay, and இந்த edges-ஐயும்
மேட்ச் பண்ணுங்க இந்த மாதிரி. ஓகே, ஸோ அதை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணி கட் பண்ணிடக்கூடாது. ஸோ அதோடைய டைரக்ஷன்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். டபுள் ஸ்டிச்சஸ் மஸ்ட். அண்ட் கிளாத்தை டர்ன் பண்ணிட்டு கண்டினியூ ஷோல்டரை ஸ்டிச் பண்ணு. Okay, so same process. And cloth ஓடிய turning பாருங்க. இந்த raw edges backல மூவ் பண்ணிட்டு and shape the facing turn பண்ணுங்க. And shoulder conceal. Okay. ஸோ இதே மாதிரி அதர் ஷோல்டரையும் நம்ம ஷோல்டர் கன்சீல் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஓவரால் நெக்லைன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷேப்டு ஃபேஸிங் ஒர்க் அண்ட் ஷோல்டர் கன்சீல் ஃபினிஷ்ட். ஓகே, தெரியுதுங்களா? அண்ட் இந்த இடத்துல பாருங்க, நம்ம ஃபினிஷ் பண்ண நெக்லைன் ஒரு ப்ராப்பராக ஃபோல்டிங் ஆகியிருக்கும் ஷோல்டரில். ஸோ அதை எக்ஸஸ் நினச்சி நிறைய பேர் கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்காது. ஓகே, ஸோ ட்விஸ்டாக இருக்கலாம் அண்ட் இழுத்து இருக்கலாம். அந்த மாதிரி எதுவுமே வராமல் இருக்கணும்னா இந்த ஷோல்டர் ஓடைய கன்சீல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த ஷோல்டரும் இந்த ஃபேஸிங் ஓடைய ஷோல்டரும் ரொம்ப மேட்சிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்க. ஓகே, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ தான் இந்த மாதிரி ப்ராப்பராக நமக்கு வரும். அண்ட் இந்த எட்ஜஸில் நம்ம ஹிடன் ஹெம்மிங்கை ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லீவ் அட்டாச்மெண்ட். ஸோ ஸ்லீவை நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், ரைட் சைட் ஃபேஸிங் டுகெதரில் ஸ்லீவை ஆர்ம் ஹோலில் அட்டாச்மெண்ட்க்கு கொண்டு போவோம். பட் இந்த தடவை நம்ம ஸ்லீவோடைய மெத்தடை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறோம், அந்த மெத்தடோடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் ஸ்லீவோடைய சூவிங் மெத்தட் இன்சர்ட்டிங் எ செட்டின் ஸ்லீவ். அதாவது உங்களுக்கு ஸ்லீவை இதில் இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது எப்படின்றது தான் நான் உங்களுக்கு இதில் டீச் பண்ண போகிறேன். அண்ட் சைட் சீமா நம்ம சீம் அலவன்ஸ் எவ்வளோ கொடுத்துருந்தோம், 1.5. பட் இதில் 1.25. ஓகே, 1.25 நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபியூச்சரில் நீங்கள் இந்த இடத்துல சீம் அலவன்ஸ் எது இருந்தாலும், அதாவது லூஸ் பண்ணணும்னு நினச்சா திரும்பவும் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நான் ஸ்டிச் பண்ணும் போதே ஜஸ்ட் ஒரு 0.25 இன்ச் லூஸ் ஃபிட்டாகவே ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா பிறகு அண்டர் ஆர்முக்கு கீழே நம்ம பர்ஃபெக்ட் சூவிங்ல ஸ்டிச் பண்ண முடியும். அதாவது 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் அப்படின்னா அதுலயே ஸ்டிச் பண்ணலாம். அண்ட் 1.25ல நான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். அண்ட் ஹெம்லைன் வரைக்குமே ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகே, அண்ட் சைட் சீம்ல எப்பவுமே ரா எட்ஜஸ் டு ரா எட்ஜஸ்னு மேட்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்க. அண்ட் இங்கே லாக் ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ண வேணாம். நான் ஃபர்ஸ்ட் சைட் சீமை ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ இங்கே பாருங்க, ஸ்லீவை நம்ம இன்சர்ட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு ப்ராப்பராக நம்மளுடைய பேட்டர்ன் மேக்கிங்கில் ஆர்ம்ஹோல் கர்வோடைய மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்லீவோடைய ஆர்ம்ஹோல் கர்வ் மெஷர்மெண்ட்ஸ் ரெண்டுமே
ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதோடைய டெக்னிக்ஸ், பேட்டர்ன் மேக்கிங் டெக்னிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு பேட்டர்ன் மேக்கிங் கிளாஸஸில் ஆன்லைனில் டீச் பண்ணிடுவேன். ஸோ ஆல்ரெடி டீச் பண்ணது தான் நான் இங்கே ஸ்டிச் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லீவோடைய ரா எட்ஜஸ் இருக்கு இல்லையா, போத் சைட்லேயுமே அதை ஓவர்லாக் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகே, ஆஃப்டர் தட் நீங்கள் 1.25 inch சீம் அலவன்ஸில் சைட் சீமை ஸ்டிச் பண்ணிடுறோம். ஓகே, ஜஸ்ட் ஹெம்லைனில் ஃப்ளார்டாக நான் வர மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, சிங்கிள் ஸ்டிச்சஸ் எனஃப். அண்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு 0.25 மூவ் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். அண்ட் ரைட் சைடில் டர்ன் பண்ணிடுங்க. ஓகே, அண்ட் எது ஃப்ரண்ட் கர்வ் அப்படின்றது தெரியறதுக்காக ஒரு ஐடென்டிஃபைட் நாச்சஸ் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃப்ரண்ட் கர்வ். ஓகே, அண்ட் இங்க பாருங்க, இது ஃப்ரண்ட் நெக் லைன் தெரியுதுங்களா? ஸோ ஃப்ரண்ட் கர்வ், ஃப்ரண்ட் கர்வ்க்கு ஃப்ரண்ட் கர்வ்னு மேட்ச் பண்ணுங்க. ஸோ ஸ்லீவை இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். ஓகே, அண்ட் திஸ் இஸ் அண்டர்ஆர்ம். இந்த சீமை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஓகே, ஸ்லீவோடைய சைட் சீம் தான் இது. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அண்ட் இங்கேயும் நம்ம பாடிஸில் சைட் சீம் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஸோ ரைட் சைட் ஃபேஸிங் டுகெதர். ஓகே, and next center notch to shoulder ஓடைய point. ஓகே, நல்லா கவனிக்கணும், இதுல எந்த வகையிலுமே நமக்கு பஃப் ஸ்லீவ் கிடையாது. ஸோ நோ ஃப்ளீட்ஸ், நோ பஃப், அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஸ்மூத் ஸ்லீவ் பேட்டர்னை தான் நம்ம இதில் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ 0.5 inchஸில் ரா எட்ஜஸ் டு ரா எட்ஜஸ்ன்னு நம்ம மேட்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வரணும்னா நம்ம என்ன பண்ணணும், பேட்டர்ன் மேக்கிங்கை பர்ஃபெக்டாக அப்ளை பண்ணணும். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், இந்த இடத்துலையும் நீங்கள் ஓவர்லாக் ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்லீவ் சூவிங்கு ஆல் அரவுண்ட் ஸ்லீவ்ஸ் லூஸ் அண்ட் இங்கேயும் உங்களுடைய ஷோல்டர் சீம்ல ஓவர்லாக் ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ண பிறகு அண்ட் அரவுண்ட் தி ஸ்லீவ் ரா எட்ஜஸை நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஓகே, அண்ட் ரா எட்ஜஸ் டு ரா எட்ஜஸ்னு மேட்ச் பண்ணாலே போதும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டிச் பண்ணதை எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிடுங்க ஃபர்ஸ்டே.
எங்கேயாவது ஃப்ளீட்ஸ் பிளேஸ் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம ரைட் சைடில் டேர்ன் பண்ணியே பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபினிஷிங் தெரியுதா? the underarm under and center of the sleeve. Okay, so எங்கேயுமே ஃப்ளீட்ஸ் ஆகல, ஸோ நீங்கள் டபுள் ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணிடலாம். ஓகே, ஸோ சேம் ப்ராசஸ் தான். ஸ்லீவை இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த சைட் சீம் ரெண்டு பக்கமும் டேர்ன் ஆயிருக்கணும், ஸ்ப்ரெட் ஆயிருக்கணும். ஓகே, ஸோ ஏன் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா, சைடில் பல்ஜினஸ் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவாங்க சைட் சீமை. அண்ட் ஸ்லீவை இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது பர்ஃபெக்ட் ஆர்ம் ஹோல் கர்வ் உங்களுக்கு இருக்கணுன்றதுக்காக தான். அண்ட் இது வந்து ரெடிமேட்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும். ஓகே, சூவிங்கோடைய ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஆர்மில் இப்படி தான் இருக்கும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் சைட் சீம். சைடில் நம்ம ஸ்லிட் ஓப்பனை எப்படி ஸ்டிச் பண்ணுறோங்கிறது தான் ஆஸ் யூஷுவல் மெத்தட் தான் இது. ஓகே, ஸோ இது ஆல்ரெடி என்னுடைய குர்தா சூவிங் பேட்டர்னில் நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த டியூனிக் டாப்க்கும் நார்மல் ஸ்லிட் ஓப்பன் தான் பிளேஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா இது பேசிக் டியூனிக் டாப். ஓகே, ஸோ சைடில் ஸ்லிட் ஓப்பன் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ ரைட் சைட் Okay, and hemline as usual 0.5 plus 0.5 னு fold பண்ணி stitch பண்ணுறோம். Okay, 0.5 and 0.5 double fold apply பண்ணிட்டு and stitches கொண்டு வாங்க. ஓகே, சேம் மெத்தட் தான். அதர் சைடையும் ஸ்லீவ் அட்டாச்மெண்ட் பண்ணுறது அண்ட் சைட் சீம், சைட் ஸ்லிட் ஓப்பன் அண்ட் ஹெம்லைன் எல்லாமே அதர் சைடும் சேம் ப்ராசஸ் தான். ஸோ ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணி கொண்டு வாங்க. ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த டியூனிக் டாப்பில் சூவிங் ப்ராசஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் யூ ஆல் ஹாப்பி. கீப் ஆன் ப்ராக்டிஸிங். Bye-bye.